அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் இந்த 2024ஆம் ஆண்டின் செப்டம்பர் மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் ஆவணி மாதம் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தேய்பிறை சதுர்த்தசி ஆயில்யம் நட்சத்திரம் மகா சிவராத்திரி கூடிய நல்ல நாளில் இந்த 2024ஆம் ஆண்டின் 9வது மாதமான செப்டம்பர் மாதம் பிறக்கின்றது. மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் ரிஷபத்தில் குரு பகவான், மிதுனத்தில் செவ்வாய், சிம்மத்தில் சூரியனுடன் புதன், கன்னியில் சுக்கிரனுடன் கேது, கும்பத்தில் சனி பகவான் வக்ர நிலையிலும், மீனத்தில் ராகு என இந்த மாத தொடக்கத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. இந்த 2024ஆம் ஆண்டின் 9வது மாதம் தான் செப்டம்பர் மாதம். நவ கிரகங்களின் தலைவன் சூரியன் ஆட்சி பெற்ற நிலையில் பயணம் செய்யும் சிம்ம மாதமும், புதன் உச்சம் பெறும் கன்னி மாதமும் இணைந்த மாதம் இந்த செப்டம்பர் மாதம். இந்த மாதத்தில் புத ஆதித்ய ராஜயோகமும் சுக்கிர ஆதித்ய ராஜயோகமும் செயல்படும். மேலும் இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி, அதாவது ஆவணி மாதம் 22ஆம் தேதி சனிக்கிழமை கொண்டாடப்பட உள்ளது. செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி பகல் 1:48 மணிக்கு துவங்கி செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி பகல் 3:38 வரை மட்டுமே சதுர்த்தி திதி உள்ளது. செப்டம்பர் 6ஆம் தேதியே சதுர்த்தி திதி துவங்கினாலும் செப்டம்பர் 7ஆம் தேதி தான் சூரிய உதய காலத்தின் போது சதுர்த்தி திதி உள்ளது. அதனால் அந்த நாளையே விநாயகர் சதுர்த்தி நாளாக கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அன்று சனிக்கிழமை என்பதால் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை ராகு காலமும், 1:30 மணி முதல் 3 மணி வரை யமகண்ட நேரமும் உள்ளது. இதனால் இந்த நேரங்களை தவிர்த்து பகல் 1 மணிக்கு முன்பாக விநாயகர் வழிபாட்டினை செய்வது சிறப்பு. விநாயகர் ஞானத்தின் வடிவமானவர், பிரணவ மந்திரமான ஓம்கார வடிவமானவர். விநாயகரை வழிபடுவதால் எப்படிப்பட்ட துன்பமாக இருந்தாலும் அது நீங்கிவிடும் என்பது நம்பிக்கை. தடைகள் துன்பங்களை விலக்கி மகிழ்ச்சியையும் வெற்றியையும் ஞானத்தையும் செல்வத்தையும் தரக்கூடிய கடவுள் விநாயக பெருமான். எந்த ஒரு செயலை துவங்குவதற்கு முன்பும் விநாயக பெருமானை வழிபட்ட பிறகு துவங்கினால் அதில் நிச்சயம் வெற்றியே கிடைக்கும். தடைகள் ஏற்படாது. களிமண், மஞ்சள், சாணம், சந்தனம் என எதை கொண்டும் பிள்ளையாரை பிடித்து வைத்து அதற்கு 2 அருகம்புல் வைத்து வணங்கினால் அவற்றில் எழுந்தருளி அருள் செய்யக்கூடிய எளிமையான கடவுள் விநாயகர். மேலும் இந்த செப்டம்பர் மாதத்தில் கிரகங்களின் பெயர்ச்சியை பார்த்தால் செப்டம்பர் 19ஆம் தேதி புதன் தனது சொந்த வீடான கன்னி ராசிக்கு செல்கிறார். அதே போல செப்டம்பர் 19ஆம் தேதியே சுக்கிரன் தனது ஆட்சி வீடான துலாம் ராசியில் சஞ்சரிக்கின்றார்கள். புதன் மற்றும் சுக்கிரன் இருவரும் தனது ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கும் இந்த செப்டம்பர் மாதத்தில் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். சந்திரனை ராசி அதிபதியாக கொண்ட கடகராசி அன்பர்களே, இந்த செப்டம்பர் மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சூரியனுடன் புதன் சஞ்சரிக்கின்றார்கள். 3ஆம் இடத்தில் கேதுவுடன் சுக்கிரன், 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் சனி, 9ஆம் இடத்தில் ராகு, 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் குரு, 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் செவ்வாய் என இந்த மாத தொடக்கத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. மேலும் கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் இந்த மாதம் முழுவதும் வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். சிம்மத்தில் சஞ்சரிக்கும் சூரியன் அவரை பார்க்கிறார். உங்கள் ராசிக்கு தனாதிபதியான சூரியனும் அஷ்டமாதிபதியான சனியும் ஒன்றையொன்று பார்த்துக் கொள்வதால் தனவரவு தாராளமாக வந்தாலும் விரயங்கள் 2 மடங்காக இருக்கும். குடும்பத்தில் பழைய பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கும். அஷ்டமத்தில் சனி வக்ர இயக்கத்தில் இருப்பதால் அதன் கடுமை கொஞ்சம் குறையும். உடல் ஆரோக்கியத்திற்கு ஒரு தொகையை செலவிடும் சூழ்நிலை உருவாகும். இந்த காலத்தில் இடமாற்றம், வீடு மாற்றம் ஏற்படும். சுக்கிரன் நீச்சம் பெறுகிறார். பொருளாதார பற்றாக்குறையை சரி செய்ய புதிய முயற்சிகளில் ஆர்வம் காட்டுவீர்கள். அரசியல் மற்றும் பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு திடீர் திருப்பங்கள் வந்து சேரும். உத்தியோக ரீதியாக வெளிநாடு சென்று பணிபுரிய நினைப்பவர்களுக்கு அதில் இருந்த தடை அகலும். தாயின் உடல்நலம் சீராகும். வாங்கிய சொத்துக்களில் இருந்த வில்லங்கங்கள் அகல முக்கிய புள்ளிகளை சந்தித்து முடிவெடுப்பீர்கள். தொழிலில் புதிய பங்குதாரர்கள் வந்து இணையலாம். புகழ்மிக்க ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்ற ஆசை நிறைவேறும். மேலும் மாத தொடக்கத்தில் செவ்வாய் மிதுன ராசியில் சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசிக்கு யோகம் செய்யும் கிரகம் செவ்வாய். அவர் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது சொத்து விற்பனையும் அதனால் தனலாபமும் கிடைக்கலாம்.
யோசிக்கலாம். கட்டிய வீட்டை விற்றுவிட்டோமே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இப்பொழுது புதிய வீடு வாங்கும் யோகம் உண்டு. ஒரு சிலர் பழைய தொழிலை கைமாற்றிவிட்டு புதிய தொழில் தொடங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள். அரசு வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு அது கைகூடும். உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். வாடகை கட்டிடத்தில் குடியிருப்பவர்கள் சொந்த கட்டிடம் வாங்கி குடியேறும் வாய்ப்பு உருவாகும். மேலும் உங்கள் ராசிக்கு 3-12 ஆகிடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் தனஸ்தானத்தில் சஞ்சரிப்பது நல்ல நேரம்தான். கொடுக்கல் வாங்கல் சீராகும். தொழில் வளர்ச்சியில் இருந்த குறுக்கீடுகள் அகலும். உத்தியோகத்தில் பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் வேலையில் சேரும் வாய்ப்பு உண்டு. பயணங்கள் பலன் தருவதாக அமையும். உடன்பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து செயல்படுவார்கள். கூட்டு தொழில் புரிவோர் தனித்து இயங்கும் முயற்சி கைகூடும். பழைய வாகனங்கள் பழுதாவதை முன்னிட்டு புதிய வாகனங்கள் வாங்க முயற்சி செய்வீர்கள். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு மேலிடத்தில் இருந்து நல்ல தகவல் வரலாம். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு கடந்த காலத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் அதிகாரிகள் பாராட்டும்படி நடந்து கொள்வார்கள். கலைஞர்கள் தங்கள் பணியில் வரும் சவால்களை சமாளிக்க நேரிடும். மாணவ மாணவிகளுக்கு எதிர்கால கல்வி சம்பந்தமாக முக்கிய முடிவெடுக்கும் சூழ்நிலை உருவாகும். தம்பதியர்களுக்குள் ஒற்றுமை மேலோங்கும். வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். மேலும் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கின்றார். தெளிந்த எண்ணமும் குணமும் பண்பும் பாசமும் பரிவும் நேர்மையும் கொண்டு சிறந்த பண்பாளர்களாக விளங்குவீர்கள். அனைவரிடமும் பாச பிணைப்புடன் பேசி பழகி அனைவரையும் உங்கள் வசம் செய்து கொள்வது உங்களின் இயற்கை குணம். குடும்ப நிர்வாகம் மேன்மை தகுந்ததாக இருக்கும். ஒழுக்கம் நேர்மையுடன் எல்லா செயல்களையும் செய்து அடுத்தவர்களுக்கு முன் உதாரணமாக விளங்கி வருவீர்கள். வீடு மனை வண்டி வாகனம் போன்றவற்றில் ஈடுபாட்டுடன் வாங்கி மகிழ்வீர்கள். ஆடம்பரங்களுக்கு அடிபடியாமல் அத்தியாவசியமானவற்றை சேகரித்துக் கொள்ளவும் தயக்கம் இருக்காது. எதை செய்தாலும் எங்கு செய்தாலும் எவ்விதம் செய்தாலும் அவற்றின் தன்மைகளை கூர்ந்து நோக்கி துல்லியமாக எடை போட்டு தெளிவாக செய்து காட்டுவதுதான் உங்களின் தனி சிறப்பு. தைரியம், பேச்சு வல்லமை, எதையும் எப்போதும் சமயோஜிதமாக நடந்து மற்றவரிடம் புகழ் பெறுவீர்கள். சந்ததி புகழ், பிரபலம், பிரபுத்துவம் கிடைக்க அயராது கடின உழைப்பு மூலம் அடைவதே லட்சியமாக கொள்வீர்கள். தாயாரின் அன்பும் ஆசிகளும் தான் உங்களுக்கு உறுதுணை. பூர்வ புண்ணியஸ்தானத்தை சுபராகிய குரு பார்வை என்பதால் மூதாதையர் மூலம் கிடைக்க வேண்டியவைகள், கூட்டாளி கலத்திரம் போன்ற பாவத்தை தனகாரகன் பார்வை பெறுவது மேலும் உங்களுக்கு வலு சேர்க்கின்றது. மனைவி மூலம் சில தனவரவுகள் கிடைக்கும். நண்பர் மூலம் நடைபெறும் தொழிலில் லாபம் ஈட்டிட இயலும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். சுப விசேஷங்கள் நடைபெறும். மனைவி ஒரு நிதி மந்திரியாக விளங்குவதுதான் நீங்கள் செய்த புண்ணியம். அஷ்டமத்தில் பாபர் நிற்பதால் உடல் உபாதை உண்டாகும். அடிவயிறு, முழங்கால் போன்றவற்றில் பிணிகள் ஏற்படக்கூடும். தந்தை வழியில் சிறு சிறு செலவுகள் உண்டாகும். உத்தியோகத்தில் கௌரவம் கிடைக்கும். புகழும் சேரும். வியாபாரத்தில் தொழிலில் எதிர்பார்த்த பலன் சற்று தாமதமாக கிடைக்கும். பெண்களுக்கு புதியவர்கள் அறிமுகம், சிநேகம் உண்டாகும். மதிப்பு கூடும். கௌரவம், புகழ் சேரும். செயல்களுக்கு அதிக முக்கியத்துவம் அளித்து சிந்தித்து சிந்தனைகளை செயல்களில் புகுத்தி ஜெயம் காண்பீர்கள். அடுத்தவர்களின் பார்வை உங்கள் மீது பதிய வைப்பீர்கள். பணிகளில், உத்தியோகத்தில் உங்களுக்கு என ஒரு நிலையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். பிள்ளைகளுக்கு 2 கண்களாக செயல்பட்டு தேவைகளை பூர்த்தி செய்து கொடுத்து அவர்களின் அன்பை பெறுவீர்கள். மாணவர்களுக்கு நல்ல புத்திசாலிகள் என்று பட்டம் பெறக்கூடிய தருணம். என் கடன் பணி செய்வது உயர்வது என்பது போல் கல்வி தரத்தை உயர்த்தி கொள்ள தவற மாட்டீர்கள். அரசியல்வாதிகளுக்கு தனக்கென ஒரு வழியை உருவாக்கி பணபலம் படைபலத்துடன் உயர்வு பெறுவீர்கள். அரசியலில் ஆதாயத்தை அடைவீர்கள். கடமைகளை சரிவர செய்து முன்னேற்றம் அடைவீர்கள். வியாழந்தோறும் ஏழுமலையானை தியானம் செய்யுங்கள். இந்த மாதம் முடிந்த அளவு அசைவம் சாப்பிடுவதை தவிர்த்து வாருங்கள். உங்கள் பகுதிக்கு அருகில் உள்ள எந்த குருஸ்தலத்திற்கும் நீங்கள் செல்லலாம். வியாழக்கிழமைகளில் நவக்கிரகம் உள்ள எந்த கோவில்களுக்கும் சென்று வரலாம். மாலை நேரங்களில் லலிதா சகாஸ்கர நாமம் கேட்கலாம். பௌர்ணமி நாட்களில் சத்யநாராயண பூஜை செய்யலாம். உங்கள் பொருளாதாரம் நன்றாக இருக்க வெங்கடாஜலபதியை வணங்குங்கள். நேர்மறை ஆற்றலை மீண்டும் பெற போதுமான பிரார்த்தனைகளை மற்றும் தியானங்களை நீங்கள் செய்யுங்கள். ஏழை மாணவர்களுக்கு கல்வி உதவியும் ஏழை பெண்களுக்கு திருமண உதவியும் செய்து வாருங்கள். இந்த செப்டம்பர் மாதம் அனைத்தும் நன்மையே நடக்கும்.